நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டின் காவலாளி கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடிகை ஒருவர் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சீமான் தாக்கல் செய்த மனுவை ரத்து செய்திருந்தது உயர்நீதிமன்றம். மேலும் 12 வாரங்களில் விசாரணையை முடிக்கவும் உத்தரவிடப்பட்டிருந்தது. இதன்பின் வழக்கு விசாரணைக்காக சீமான் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்று போலீசார் தரப்பில் சம்மன் அளிக்கப்பட்டது. ஆனால் இன்று சீமான் காவல் நிலையத்தில் ஆஜராகவில்லை. அவருக்கு பதிலாக வழக்கறிஞர்கள் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து மீண்டும் நாளை காலை 11 மணிக்கு விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று சீமானுக்கு மீண்டும் சம்மன் அளிக்கப்பட்டது. அந்த சம்மனை சீமான் வீட்டின் கதவில் போலீசார் ஒட்டிய போது சீமானின் மனைவி கயல்விழியின் அறிவுறுத்தலின் பேரில் சில நிமிடங்களிலேயே அதனை கிழித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த போலீசார் சம்மனை கிழித்தது யார் என்று கேட்டு கதவை திறந்து உள்ளே சென்றனர். அப்போது போலீசாரை உள்ளே அனுமதிக்க மறுத்த சீமானின் காவலாளி அமல்ராஜ் போலீசுடன் மோதலில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து காவலாளி அமல்ராஜ் காவல்துறையினரை நோக்கி தனது துப்பாக்கியை நீட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த காவல்துறையினர் குண்டுக்கட்டாக அமல்ராஜை ஜீப்பில் ஏற்றினர். மேலும் துப்பாக்கி குறித்தும் அதற்கான முறையான ஆவணங்கள் இருக்கிறதா என்பது குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.